என்ன இருட்டு. ஆ? நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா அம்புடுதியா. காலைல 5:30 மணிக்கு எந்திரிக்கும்போதே ரொம்ப இருட்டாக இருந்துச்சுங்க. ஏதோ 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு வெளியே போனால் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு குளிர், ரொம்ப குளிருங்க. ஸ்வெட்டர் போட்டு தான் நான் வெளியவே போனேன், அந்தளவுக்கு குளிர் இருந்தது. தண்ணியில் கையே வைக்க முடியல, அப்படியே வாசல் தெளிச்சிடும். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணுன்னா நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க. அதுக்காக தான் நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்து பாசிட்டிவிட்டி மட்டும் இருக்கணும் நம்ம வீட்டில் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். அவ்வளோதான். வெளியே வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு அந்த பனியிலையும் போயிட்டு வந்து நிலப்படைக்கு பூஜையை முடிச்சுட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் எந்த பூஜையாக இருந்தாலும் பண்ணுவோம். தனித்தனியாலாம் நான் மட்டும் தனியாக பூஜை பண்ணுறது அந்த மாதிரிலாம் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். பூஜை பண்ணுறதுனா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பார்த்தது கேட்டது அதை அந்த தெரிஞ்சதை வச்சு நாங்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கோம். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை திருத்திக்கிறோம். உங்களுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை மாற்றிக்கிறோம். லாஸ்ட்டாக மலர்கள் தூவி முருகருக்கு அபிஷேகம் முடிச்சிட்டோங்க. முடிச்சுட்டு மலர்கள் தூவி வணங்கிட்டு இவ்வளோதாங்க வீடியோ கவர் பண்ண முடிஞ்சது. பாப்பா வேறு எந்திரிச்சிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதனால் ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ண முடியல. மலர்கள் தூவிட்டு ஆரத்தி காமிச்சிட்டு ஃபைனலாக வெத்தலை தீபம் போட்டாச்சுங்க முருகருக்கு. பாருங்களேன், அந்த விளக்கோட ஒளியில் முருகரை பார்க்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்காருன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. நாங்கள் இது 2வது வாரம் போட்டிருக்கோங்க. முதல் வாரம் போடும்போதே எங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு மன நிம்மதி சந்தோஷமாக இருந்தது. இப்போ 2வது வாரம் கேட்கவே வேணாங்க, ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.